விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பஞ்சபூதம் இருக்கு, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம். ஆனால் அவங்க சொல்றது நீர் நிலம் நெருப்பு. இந்த 3 நாள் உலகத்தில் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும். நம்ம செயற்கையாக உருவத்தை கொடுத்து ஒவ்வொரு கடவுளாக மதிக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆக இயற்கை தான் கடவுள். அந்த இயற்கையை நம்ம ரொம்ப சீண்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இயற்கையை சீண்டாமல் இருக்கு. நான் தான் சொன்னேன், நம்ம அதை மதிக்கிறதே இல்லைங்க. பொல்யூஷனெல்லாம் இயற்கை சீரழிவு தான். வெப்பமாகுது, பூமி வெப்பமாகுது. வெப்பமாகும் போது கிளைமேட்டெல்லாம் மாறுது. இந்த கொத்தா சாவுறாங்கல்ல, அது இந்த வருஷமும் தொடருமா சார்? இப்போ நம்ம லாஸ்ட் இயர் ஏர்கிராஃப்ட் ஏன் பாவம், அது நம்ம நினைக்கவே வேண்டாம். ஏன் மைனஸாக நினைக்கிறீங்க? நடக்குது இல்லை, ஒரு ப்ரிகாஷனுக்காக சொல்லாம நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது அழிவுங்கிறது ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு சொல்லி, அழிவுங்கிறதே மொத்தம் தானே. நடப்பது நடந்தே தீரும். உங்களுக்கு புரிஞ்சுதா? அதில் மாற்று கருத்து கிடையாது. நடப்பது நடந்தே தீரும். அதில் இழப்புகள், உயிரிழப்புகள் இல்லாத அளவுக்கு நீ கவனமாக இருங்க. சித்தர்கள் சொல்கிறது அதுதான். ஒரு பொருள் போனால் மறுபடியும் சேகரிச்சுக்கலாம், உயிர் போனால் மறுபடியும் வராது. இவன் இதை செய்வான், இவன் இதை செய்ய மாட்டான், இவன் இதை செய்தால் நல்லது, இவன் செய்யாவிட்டால் கெட்டது. இதுதான் கர்மா. கர்மா என்பது அவங்களுடைய செயல்பாடுகள், அது மூலமா கிடைக்கிறது. கர்மா விதி ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு உட்பட்டது. அவன் செய்யற நல்லது கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய கர்மா. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நடிகர் அனுமோகன் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். கலாட்டா நேயர்கள் அனைவருக்குமே அனுமோகனுடைய அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 சித்தர்கள் என்னெல்லாம் எச்சரிக்கை கொடுக்குறாங்க, இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு என்னெல்லாம் சொல்வீங்க சார்? சித்தர்கள் சொன்ன 2000க்கு பிறகு வரும் முதல் ஜென்ரேஷன். 2000க்கு பிறகுன்னா ஒரு ஜென்ரேஷன் கேப் 23 வருஷம் சம்திங், 24 ஒரு கேப். ஒரு 22 வயசு 23 வயசு வரும்போது ஒருத்தர் திருமணம் ஆயிருந்தால் அவங்களுடைய வாரிசு வரும். அந்த வரும் காலங்களில் 24 டிசம்பர்லேருந்து 26 டிசம்பர் வரைக்குமே அந்த பீரியடில் நீர் நிலம் நெருப்பு, பஞ்சபூதம் இருக்குது. நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம். ஆனால் அவங்க சொல்கிறது நீர் நிலம் நெருப்பு. இந்த 3 நாள் உலகத்தில் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும். அதாவது கடல் பொங்குறது, மழை வெள்ளம் புகுந்து அடிச்சுட்டு போகிறது, ஆறில் வெள்ளம் பயங்கரமாக ஓடுறது, அதனால் நீல பூமியெல்லாம் மிதக்கிறது, நிலம் ஓப்பன் ஆகுறது, எரிமலை வெடிக்கிறது. இப்போ அதை 2025 சுனாமி, எரிமலை வெடிக்கிறது மாதிரி நடந்தது. அதான் 24 டிசம்பர் 26 டிசம்பர் வரைக்குமே இது உலக அளவில் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது பூமி நில அதிர்வுகள், ஓவரான மழை, கடலுடைய சீற்றம், சுனாமி, இது எல்லாமே அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிட்டே இருக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்டது அதிகமாக நடக்கும். இப்போ கூட நம்ம இங்கே காலையில் அண்ணா சாலையில் இதில் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் புகை, அதாவது நெருப்பு, நீர் நிலம் நெருப்பு, இந்த 3மே அதனுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். இந்த கலியுக காலம், கலியுகத்தில் இதெல்லாம் நடக்குங்கிறாரு. ஏன்னா காத்தடிச்சாலும் கூட ஏதோ ஒதுங்கி ஓடிடலாம். புரிச்சுதா? நீர் நிலம் நெருப்பில் மாட்டிக்கிட்டா சிக்கல் தானே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போதுன்னு ஒரு சித்தர்கள் எழுதியிருக்காங்கன்னா ஏற்கனவே சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இது வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அது யாரும் மதிக்கிறது இல்லை. என்னைக்கு நம்ம இயற்கையை மதிக்கலையோ, நீங்கள் எந்த மதமாக இருங்க, எந்த ஜாதியாக இருங்க, எந்த கடவுள், ஆனால் மொத்தமாக கடவுள் என்பது இயற்கை தான். நம்ம இயற்கையை தான் அந்த காலத்துலேருந்து மனுஷன் பிறந்த காலத்தில் ஒரு சூரியனை பார்த்தான், இவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு கும்பிட ஆரம்பித்தான். ராத்திரி பார்த்தான், ஒரு நிலாவை பார்த்தான், இது அதை கும்பிட ஆரம்பித்தான். இப்படி தான் வளர்ச்சியை ஒழிய ஒரு நட்சத்திரத்தை பார்த்தா பிரைட்டாக இருந்தது, அதை பார்த்து கும்பிட்டான். ஸோ இயற்கையை நம்ம செயற்கையாக உருவத்தை கொடுத்து ஒவ்வொரு கடவுளாக மதிக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆக இயற்கை தான் கடவுள். அந்த இயற்கையை நம்ம ரொம்ப சீண்ட ஆரம்பிச்சிட்டோம். புரியுது அவங்களுக்கு? மண்ணுக்கு பிடிமான வேருக்கு பிடிமான மண்,
வேரோட மரத்தையும் பிடுங்கிட்டோம், மண்ணையும் தோண்டிட்டோம். அப்புறம் நிலச்சரிவு தான் வரும். புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுது. ஸோ இயற்கையுடைய சீற்றத்துக்கு காரணமே இயற்கையை நம்ம அழிச்சிட்டோம், காடுகளெல்லாம் அழிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து தப்பு பண்ணுறோம். ஆனால் இயற்கையுடைய வளம், அதாவது உள்ளதை உள்ளபடி அப்படியே பாதுகாத்து இருந்தாவே போதும். நம்ம அதை மீறி செயல்பட்டோம். ராக்கெட்டுகளை விட்டு விட்டு ஓசோன் மண்டலத்தை கிழிச்சு விட்டோம். இந்த ஓசோன் ரேசஸ் இருக்குது இல்லைங்களா, அது என்னதுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது பூமிக்கு. அது வராது. ஓவர் வெயில் தான் அடிக்கும், மழை கண்ணா பின்னான்னு பெய்யும், கிளைமேட்டு மாறும், எல்லாமே நடக்கும். அதான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ விஞ்ஞான வளர்ச்சி என்பது மனிதனுடைய ப்ளஸ்ஸுங்கிறத விட மனிதனுக்கு அதிகமான மைனஸ் தான். நீங்கள் ஒரு செல்ஃபோன் எடுத்துங்களேன், ஒரு செல்ஃபோன் இது எது கண்டுபிடிச்சான்? ஃபோனுன்னு தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ இதில் எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்கா? இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயலில் போகிறதுக்கு காரணம் ஒரே ஒரு ரீசன், செல்ஃபோன் தான். ராத்திரி பேரண்ட்ஸ் எல்லாம் படுத்ததுக்கப்புறம் அந்த வயசு பொண்ணுங்க பசங்களாம் என்ன ஃபுல்லாக பெட்ஷீட்டை போட்டு உள்ளே தேவையில்லாத பார்க்குறாங்க. எப்போவுமே மைனஸான விஷயங்க தான் மைண்டில் சீக்கிரம் ஏறும். ஸோ வந்து இதுதான் கலியுகம். ஸோ விஞ்ஞான வளர்ச்சி பாருங்கள் எங்கே கொண்டே மைனஸில் விடுது. ஸோ இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது தவறான செய்திகளை எந்த ரூபத்திலையும் எங்கேயும் சொல்லக்கூடாது. அது செல்ஃபோனில் சரி, வீடியோவில் சரி, எதுலேயுமே சரி. அதுதான் பதியும். நல்ல விஷயத்தையே சொல்லுவோமே, நல்லதை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை. இப்போ அடுத்தவனை பற்றி குறை சொல்கிறது, கெட்டது சொல்லி சொல்லி சொல்லியே தான் ஒவ்வொருத்தன் வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்கான ஒழிய நல்லதை சொன்னால் ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அந்த கலியுகங்கிறது அதுதான். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இயற்கையோடு ஒன்றி இயற்கையோடு வாழ பழகிக்கணும். அப்படி இருந்தாவே நாடும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லாயிருக்கும். அது எப்படி சார் இப்போ கடைப்பிடிக்கலாம்? இப்போ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி பேரழிவுலாம் வராது அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் சார்? நான் அதுதான் சொல்கிறேன். அந்த எப்போது நான் வந்து ரோடுக்கு அப்போ ஹைவே ரோடெல்லாம் போடும்போது சொன்னாங்க மரம் வளர்ப்போன்னு திட்டமெல்லாம் வந்தது. நான் சொல்கிறது இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மரம் வளர்ப்போன்னு. ஏன்னா ரோடெல்லாம் போடும் மரத்தையெல்லாம் வெட்டுறதுனால மரத்தார். இப்போது ஒரு ரோடு போட்டான்னு வைங்களேன், 2 சைடு மரம் இருக்கும். பெருசாக இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டிடுறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்போவே, மரம் வளர்ப்போன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இதே இடத்துல மரம் வேணும்னா கொஞ்சம் தள்ளி முதல்ல நட்டுட்டு அப்புறம் இதை வெட்டுக்கணும். ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான இன்னொரு மரத்தை நட்டுக்கணும். அதெல்லாம் போயிடுச்சு, செய்கிறது இல்லை. ஸோ இயற்கையை வந்து சீண்டாமல் இருக்கு. நான் அதான் சொன்னேனே, நம்ம வந்து அதை மதிக்கிறதே இல்லைங்க. பொல்யூஷன் இன்றைக்கி வாகனங்கள்லாம் பெருகி ஓடிக்கிட்டு அது கண்ணுக்கு நமக்கு தெரியறது இல்லை. அந்த புகையை வந்து என்ன பண்ணுங்கிறது. ஏன் இன்றைக்கெல்லாம் புற்றுநோய் அதுன்னு சொல்கிறது காரணமே என்ன? இயற்கையுடைய இயற்கையை கெடுத்துட்டோம். ஸோ அதை நம்ம தான் பார்த்துக்கணும். பொல்யூஷனெல்லாம் இயற்கை சீரழிவு தான். வெப்பமாகுது, பூமி வெப்பமாகுது, வெப்பமாகும் போது கிளைமேட்டெல்லாம் மாறுது. ஸோ அதை சொல்ல நம்மளே நம்மளை வந்து கெடுத்துக்கிட்டு வர்றோம். அதுதான் உண்மை. ஸோ இயற்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ பழகிட்டோம்னா. இப்போ இந்த இயற்கை பேரழிவு நிறைய வரும்னு சொன்னீங்க. இந்த கொத்து கொத்தா சாவுறாங்கல்ல, அது இந்த வருஷமும் தொடருமா சார்? இப்போ நம்ம லாஸ்ட் இயர் ஏர்கிராஃப்ட் ஏன் பாவம், அது நம்ம நினைக்கவே வேண்டாம். ஏன் மைனஸாக நினைக்கிறீங்க? நடக்குது. இல்லை ஒரு ப்ரிகாஷனுக்காக சொன்ன மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அது அழிவுங்கிறது வந்து ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு சொல்லி, அழிவுங்கிறதே மொத்தம் தானே. இயற்கையுடைய சீற்றம் மொத்தம் தானே. இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறதுல ஒரு நெருப்பு பிடிச்சுன்னா 10 பேருக்கு தானே பாதிப்பு. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ மொத்தமாக நான் வேண்டிக்கிறது, சித்தரேடுகள் இது எழுதியிருந்தாலும் இது நடைமுறைக்கு வராமல் தெய்வ அனுகிரகம், இயற்கையுடைய அனுகிரகத்தினால இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். நானும் மனுஷன்தான், புரிஞ்சுதா? ஸோ எனக்கு அந்த பயம் இருக்குமல்ல. நான் எதுக்கு சொல்லணும்னா, மக்கள் எல்லோருமே ஒரு சிந்தனையோடு ஒரு அட்வான்ஸு ஒரு ப்ரிப்பேராக இருக்கணும். இப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ப்ரிப்பேராக இருக்கணும். அதுக்கு சொல்கிறத ஜோசியம் வந்து உங்களை பயமுறுத்துறதுக்கான சொல்ல, இது ஒரு அட்வைஸ் தான். இப்படியும் இப்படியெல்லாம் நடந்திருக்கு, அதுக்காக சொல்கிறேன். ஸோ நடப்பது நல்லதாகவே இருக்க வேண்டும். அந்த நல்லதாக இருக்கோன்னா நாம் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஸோ நடப்பதும் நடக்காதும் நம்ம கையில் இருக்கிறதுனால நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். சித்தர்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா சார், இது நெக்ஸ்ட் இயர் இதெல்லாம் மாறும், இந்த மாற்றம்லாம் நடக்கும், அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, மாற்றுனா நடக்குங்கிறது இப்படி தான் சொல்லியிருக்காங்க. நடப்பது நடந்தே தீரும். உங்களுக்கு புரிஞ்சுதா? அதில் மாற்று கருத்து கிடையாது. நடப்பது நடந்தே தீரும்.
அதில் இழப்புகள் உயிரிழப்புகள் இல்லாத அளவுக்கு நீ கவனமாக இருங்க. சித்தர்கள் சொல்கிறது அதுதான். ஒரு பொருள் போனால் மறுபடியும் சேகரிச்சுக்கலாம், உயிர் போனால் மறுபடியும் வராது. ஸோ அதனால் வந்து அந்த உயிர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. பொருள் போனால் மறுபடியும் வாங்கிக்கலாம், பிடிச்சிக்கலாம், செஞ்சுக்கலாம், கட்டடம் கட்டிக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஒரு உயிர் சேதம் இல்லாத அளவு பார்த்துக்குங்கன்றது சித்தர்களுடைய இது. நடக்கிறது நடந்தே தீரும். நீ இதிலிருந்து எப்படி ப்ரிப்பேராக இருந்து தப்பிச்சுக்கிற, அதுதான் சித்தர்கள் சொல்கிறது. இப்போ நான் சொல்கிறதுனால நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஒருவேளை இப்படி இருக்கும், ப்ரிப்பேர் ஆகிக்கணும். பயம், அதான் நான் சொல்லிட்டேனே, சித்தர்களுடைய வாக்கு வந்து பயமுறுத்துவது அல்ல. இது நடக்கும், ஆனால் நீ கேர்ஃபுல்லாக இரு. சொல்கிறது அதுதான். அதையும் மீறி நடந்தால் அதுதான் விதி. புரிஞ்சுங்களா? அந்த ஒரு பாட்டு கொண்டு நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விடும். இதுதான் தத்துவம். ரெண்டுமே இருக்குது. நடக்குன்னு நினைப்போம், நடக்காது. நடக்காதுன்னு நினச்சிட்டோமோ நடந்துடும். அப்போ நடக்கிற விஷயங்களையும் நடக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு எழுதுகிற சித்தர்கள். இது நடக்கக்கூடாது, இப்படி நடந்தால் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறது தான் சித்தரேடு. ஸோ அது வந்து இந்த கலியுகம் வந்து கொஞ்சம் மோசமான ஆண்டு தான் கலியுக காலம். இதில் நம்ம கவனமாக இருக்கோம்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். சார், இப்போ கரெக்டாக கலியுகம் பற்றி சொல்கிறீங்க. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேர் வந்து சித்தர்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்றதே ஒரு புரிதல் இல்லை. அவங்க அதையே வந்து இல்லை, அதெல்லாம் போய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது காரணம் வந்து இதிகாச புராணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டு விட்டது. அதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை. புரியுங்களா? இப்போ நானே வந்து எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை, அதனால் வந்து உளறிட்டு இருக்கானுங்க, அதெல்லாம் கிடையாது. அதற்குண்டான படிப்போ அதை சொல்லி கொடுக்கறதுக்கான விஷயங்களோ யாரும் அதை எடுத்துக்கிறது இல்லை. ரெண்டாவதுக்கு அது கவனிஞ்சதுக்கு தயாராக இல்லை. எல்லாமே இப்போ கம்ப்யூட்டர் மயம். புரிஞ்சுதா? இன்றைய இளைஞர்களுக்குள்ளதெல்லாம் வந்து என்ன தெரியுமா, அடிப்படை விஷயம் வந்து பொருளாதாரம் தான். அவன் ஜாலியாக இருக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணிக்கணும், காதலிக்கிறவங்க லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த இதுதான் இருக்க ஒழிய அந்த காலங்களில் எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணினாங்கன்னு யோசிக்கிறது இல்லை. நானே கேட்குறேன், இன்றைக்கி இப்போ நாங்கள்லாம் படிக்கிற காலத்து திருக்குறள் எப்போ கேட்டாலும், இன்றைக்கி கேட்டாலும் திருக்குறள் சொல்லுவோம், ஏதோ 2 குறளாக சொல்லுவோம். இன்றைக்கி இருக்கிறவங்க திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. ஏன்னா பழசை வந்து அவங்க விரும்புறது இல்லை, அதுக்குள்ளே போகிறது இல்லை. ஆனால் பழசில் தான் எவ்வளோ நல்ல விஷயங்களுக்கு அவங்க தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே அட்வான்ஸ் தாட்டுன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக எல்லாத்துலேயுமே மாறுதல் வந்துருச்சு. ஸோ பழசை வந்து ஓரம் கட்டிட்டாங்க. அந்த பழசு தான் உண்மையான வாழ்க்கைங்கிறது இனிமேல் அவங்களுக்கு புரியும். இனிமேல் படும்போது தான் தெரியும் ஆமாம் அதெல்லாம் உண்மைன்னு. ஸோ வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லேயும் அந்த சித்த ஞானம் உள்ளவங்களும் இருக்காங்க. ஆனால் அவன் பேசினானா மற்றவங்களாம் கிண்டல் பண்ணுவான், அதனாலே அவன் பேச மாட்டான். புரிஞ்சுதா? பயம், நம்ம சொன்னோம்னா அது. ஸோ நானே வந்து இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் சொல்ல வந்தது என்னென்னா நன்மைக்காக தான். யாருமே வந்து நீ கெட்டு குட்டிச்சவர் அப்படின்னு சொல்ல மாட்டான். புரிஞ்சுதா? ஸோ அதனால் வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய, அதாவது ஒன்று சொல்லுவாங்க, கொஞ்சி கொஞ்சி சோறூட்டும் ஒரு தாய். எப்படி? அப்படியே கொஞ்சி சாப்பிடுவான்னு கொஞ்சி சோறுட்டும் தாய். அந்த தாய்க்கு இன்றைய நிலைமை கெஞ்சி கேட்டாலும் சோறு போடாத பிள்ளைகள். புரிஞ்சுதா? அப்போ இளைஞர்களோட லைஃப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி மாறிடுச்சு. எப்போ வந்து ஒரு தாயவே மதிக்காத அளவுக்குலாம் நடந்துக்கிறாங்களோ அப்புறம் எப்படி? தென் வாட்? அன்புனாவே தாய் தான், அதையே ஒமிட் பண்ணுறாங்க. ஸோ சித்த ஞானம் என்பது மெஞ்ஞானம். மெஞ்ஞானத்திலிருந்து வந்ததை விஞ்ஞானமே. நிறைய பேருக்கு அதே தெரியறதில்லை. மெஞ்ஞானத்தை விட ஒன்றும் விஞ்ஞானம் பெருசு கிடையாது. விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி தான் விஞ்ஞானம். அதை மைனஸ் ஆக்கிட்டாங்க. விஞ்ஞானத்தை சொன்ன உண்மைகளை எல்லாம் பொய்யாக்கிட்டு வர்றாங்க, அவ்வளோதான். 2026 மனிதர்களோட கர்மா எப்படி இருக்கும் சார்? 20 மனிதனுடைய கர்மாவா? மனிதனுடைய கர்மா தான் ஜோசியத்தில் வந்துருச்சா. இவன் இதை செய்வான், இவன் இதை செய்ய மாட்டான், இவன் இதை செய்தால் நல்லது, இவன் செய்யாவிட்டால் கெட்டது. இதுதான் கர்மா. அது ஜோதிடத்துக்குள்ளே அடங்கிருச்சு. உங்கள் நட்சத்திரம் உங்களோட ராசிப்படி, அதாவது 2.5 அதாவது ஒரு குறைந்தபட்சம்
இப்போ ஒரு இன்றைக்கி சனிக்கிழமைன்னு வச்சுக்கங்களேன். சனிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெடியது 6 மணி சூரிய உதயத்துலேருந்து 6 7 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி ஓரை. சனி ஓரைன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா சூரியன்லேருந்து வர ரேசஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது சனி கிரகத்தில் பட்டு அந்த ரேசஸ் பூமிக்கு வரும் அந்த 1 hour. அப்புறம் அப்படியே மாறும். உலக சூழ்ச்சியில் மாறும்போது மறுபடியும் குரு மேலே பட்டு குருவுடைய ரேசஸ் பூமிக்கு வரும். இப்போ ஒவ்வொரு ரேஸும் 24 hours மாறி மாறி இரவிலும் கூட ரேசஸ் நம்மளுக்கு கிடைக்குது. நட்சத்திரம் மூலமாக நிலாவெல்லாம் சொல்கிறோம்ல, நட்சத்திரம் மூலம் ரேசஸ் கிடைக்கும். இப்போ இந்த ரேசஸ் அதிகமாக எங்கே உழுகுதோ அங்கே போகிற ஸ்தலங்கள்லாம் இருக்குது. அதனால தான் அங்கே போக சொல்கிறது. இப்போ ஒவ்வொரு நேரத்துலேயும் உங்கள் மைண்ட் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ரேசஸ் விழும்போது உங்களோட புத்திகள் மாறிக்கிட்டே இருக்கும், உங்களோட செயல்பாடுகள்லாம் மாறும். இது பெரிய விஞ்ஞானம் இது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ஓரையெல்லாம் பார்ப்பாங்க. இந்த ஓரையில் இது செய்யணும், இந்த ஓரையில் செய்யக்கூடாதுன்னு. ஆக உங்களுடைய கவனங்கள்லாம் சிதற வைக்கிறதே கிரகங்கள் தான். இப்போ நீங்கள் என் கூட பேசிகிட்டே இருந்தாலும் மைண்ட் செட் இன்னொன்று யோசிக்கும். புரிஞ்சுதா? ஸோ அது ரேசஸ் மாற்றம். அதே மாதிரி 2.5 நாளைக்கு ஒருக்க கட்டத்தில் மாறுறது வந்து சந்திரன். இன்றைக்கி 2.5 நாள் வந்து நல்லா அப்படி பிரிஸ்காக நல்லா இருப்பீங்க. அடுத்த 2 நாள் டவுன் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பீங்க. அதுக்கப்புறம் 2 நாள் பார்த்தீங்கன்னா 8 மணியாக எந்திரிக்க மாட்டீங்க. இது மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் லைஃப்பில். இது யாருமே அது கவனம் செலுத்துறது, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். கிரகங்களுடைய சுழற்சி, பூமியுடைய சுழற்சி, இதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய சுழற்சியே. அதனால் வந்து கர்மா என்பது அவங்களுடைய செயல்பாடுகள், அது மூலிமா கிடைக்கிறது தான். ஆனால் கர்மா விதி ரெண்டுமே வந்து ஒரு மனிதனுக்கு உட்பட்டது. அவன் செய்கிற நல்லது கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய கர்மா. ஸோ அதில் வந்து கவர்மெண்ட் நல்லதே நினைங்க, உங்கள் விதியும் உங்கள் கர்மாவும் நல்லாவே இருக்கும். 2026 உலக அரசியல் ஏதாச்சும் மாற்றம் வருமா? இப்போ நான் நினைக்கிறேன் இது வரும்னு, வராது. நீங்கள் நினைப்பீங்க இது வரும்னு, அதுவும் வராது. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒன்றா நினைப்பீங்க இதுதான் வரும், அப்படி வராது. இன்னொரு 100 பேர் சேர்ந்து நினைப்பான் இது வரும்னு, வராது. ஆனால் அதே இன்னொருத்தன் நினைப்பான், ஒரே ஒருத்தன் நினைப்பான், அவன் நினைக்கிறது நடக்கும். அந்த ஒருத்தர் யாரு சார்? அந்த ஒருத்தர் யாரு? விதி. புரிஞ்சுதா? ஸோ என்னன்னா மாற்றங்கள் என்பது மாறாதது. இது பழமொழி. எந்த மாற்றமே மாறாது, அது உண்மைதான். பட் இந்த அரசியல் மாற்றங்கள் வந்து பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும், நிச்சயமாக ஏற்படுத்தும். உலக அளவுலேயே எல்லா அரசியலையும் மாற்றங்கள் வரும். உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் இவங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறேன் சார். வர்ற வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவங்கவுங்க இப்போ ஒரு கட்சி இருக்குன்னா ஒரு கட்சியுடைய தலைவர் பார்க்கணும், அவருடைய கோச்சாரப்படி ராசி பலன் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்த பீரியடு பார்க்கணும். அப்புறம் அது இல்லாமல் அந்த கட்சியில் நிற்கிற இப்போ ஒரு எம்எல்ஏன்னா அவருடைய இது எல்லாமே பார்த்தா சொல்ல முடியும். சும்மா மொட்டையாக வந்து நான் 300 சீட்டு பிடிப்பேன் 200, அதெல்லாம் சும்மா. எல்லாமே அமைந்து வரணும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. புரிஞ்சுதா? 234 சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குன்னா இந்த 234 தொகுதியில் நிற்கிறவனுடைய ராசி பலன் நல்லா இருக்கணும். அவர் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கட்டும். அப்படியே அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியுடைய ராசி என்னன்னு பார்க்கணும். இந்த கட்சி ஆரம்பிச்சுனா யாரும், அதை தலைமை தாங்க யார், என்ன அந்த தலைமைக்கு ஏற்றவனுடைய ராசி பலன் என்ன, இப்போ கோச்சாரத்தில் எப்படி, இதெல்லாம் பார்த்து தான் ஜோசியம் சொல்ல முடியும். சும்மா மொட்டையாக வந்து அடுத்தது இதுதான் வின், அதெல்லாம் சும்மா பொய். ரெண்டாவது மனோநிலை என்பது ஒன்று இருக்குது. அதாவது பொதுவாக வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ராசி இருக்குது, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ராசி இருக்குது. இப்போ இந்த ராசிக்கு கோச்சாரப்படி எந்த கட்சி வந்தால் நல்லா இருக்கிறது அதை பார்க்கணும். பார்க்காமலாம் நடக்காது. இப்போ நான் வந்து ஒரு கட்சிக்காரன், நான் ஜெயிப்பேன் நான் நினைப்பேன். நீங்கள் ஓட்டு போடுறேன், நீங்கள் வந்து பொதுவாக இருக்கிறவங்க அந்த டைமுக்கு உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ, அன்றைக்கி எந்த ரேசஸ் உங்கள் மேலே விழுகுதோ அதுக்கு மேற்ற மாதிரி தான் ஓட்டு போடுவீங்க. பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசலாம். இப்போ நானே ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சிக்காரன்னா அந்த கட்சிக்கு சப்போர்ட்டாக தான் நான் பேசுவேன். இன்னொருத்தர் கேட்டால் அவன் இன்னொரு கட்சியாக இருப்பான்,
அவன் அந்த கட்சி சப்போர்ட் தான் பேசுவான். ஸோ வந்து விளம்பரங்கள் அல்ல அரசியல். அரசியலும் அரசியல் அமைப்பும் மக்களுடைய மொத்த எண்ணம். அந்த எண்ணங்கள் நடைபெறும் நாள், அந்த நாள் இந்த கட்சிக்கெல்லாம் எவ்வளோ சேஃபாக இருக்குது ஜோதிடத்தில், இதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். சும்மா ஆளாளுக்கு சொல்லுவீங்க, இந்த கட்சிக்காரன் அவன் தான் ஜெயிப்பான், அந்த கட்சிக்காரன் அவன் தான் ஜெயிப்பாம்மா. நெவர். ஆனால் பெரிய ஒரு மாற்றம் தமிழக அரசியல் உண்டு. அது 26லயான்னு தெரியாது. 26லயே 26ல வாய்ப்பு இருக்கு. தான் சொன்னேன், நீங்கள் நினைக்கிறது நடக்காது, அவன் நினைக்கிறது நடக்காது, எவனோ நினைக்கிறது நடக்குங்கிறது. அதுதான். பரவாயில்லையே, ஆனால் அதை வந்து வரவேற்புக்கு தக்கதாக இருக்கலாம். பரவாயில்ல, நம்ம ஒன்று நினச்சோம், பரவாயில்லப்பா, இது ஜனங்களை கொஞ்சம் புத்திசாலி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மாறுதல் வரும். 26ல வந்து போர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? போரா? நீர் நிலம் நெருப்பு. போர் வந்தாவே என்ன, ஃபயரிங் தான், நெருப்பு தானே போர். ஆனால் மிகப்பெரிய அளவில் இருக்காது. சமாதான கொள்கை உள்ள ராசி படைத்த தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்க. அதாவது இந்த வாரெல்லாம் வேண்டாம், அது தவறுங்கிற ஒரு மைண்ட் செட் உள்ள கிட்டத்தட்ட அந்த மாதிரி தலைவர் உலக அளவில் அவர்கள் ஒரு சித்தர்கள் மாதிரி தான். அது வந்து அந்த தலைவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், அந்த தலைவர் வந்து முஸ்லீமாக இருக்கலாம், ஒரு இந்துவாக இருக்கலாம், இல்லை புத்த ஏதோ ஒரு மதத்துக்காரராக இருக்கலாம், எதையாவது கடவுளை வழிபடாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சித்த ஞானம் உள்ள தலைவர்கள் நிறைய பேர் வருவாங்க 26ல். அதனால தான் நம்மெல்லாம் கொஞ்சம் தப்பிப்போம். அதனால் அந்த வாரு கீறு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடும். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.